இருக்காடாப்பா. நானே அப்படி 18 பேர்த்த கொண்டு குவிச்சு அதிபதியா, அப்படி 18ஆம் படி அதிபதியா, அப்படி 18ஆம் படி கருப்பேன், அப்படி நானும் அமர்ந்திருக்கேன்டாப்பா. குடும்ப சகிதமா என் பிள்ளைய வந்திருக்கடாப்பா. இன்று வருஷம் திரும்பாம மாண்டு மயிலோகம் போயிருந்தாலும், வருஷம் திரும்பாம மாண்டு மயிலோகம் அப்படி 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 போயிருந்தாலும், நான் கால அவகாசம் கொடுத்து என் வாசலுக்கு வாடான்னு சொன்ன என் பிள்ளைய குடும்ப சகிதமா வாங்கினாப்பா. அப்படி அன்று சொன்னதுதான் பேராண்டி இன்று சொல்ல வரேன். வருஷம் திரும்பினாதான் உன் வீட்டுக்காரன் வழி விடுவான். இருந்தாலும் பாட்டேன், நான் காலவாசம் குறிச்சு ஓ வீட்டுக்காரனா இருந்து அப்படி நீ கேட்கிற கோரிக்கைக்கு வழி விட்டு விடதரண்டான்னு சொல்லி வந்தேன். அதுபோல அப்படியே 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 சொல்றேன். அப்படியே மாண்டு மயிலோகம் போய் வருஷம் திரும்பாது ஒரு கணக்கு, அது இருக்கட்டும். ஏற்கனவே மாண்டு மயிலோகம் போய் ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு தெய்வமா வீட்டுல நிக்குது. அதை வருடந்தோறும் அன்னம் போட்டு கையெடுத்து வரீங்களா? 2 பேரும் ஒரு ரத்தம் தானே. உன் வீட்டு கன்னி தெய்வம் உன்னை பெத்தெடுத்த தகப்ப வழியில இருந்து, அப்படி பாட்டை முப்பாட்டை வழியில இருந்து கன்னி தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அது நிலைக்கு வெளியே இன்று 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 நிக்குது. அப்படி நிலைக்கு உள்ள இருந்த காலம் போய் இன்று இன்று வருஷம் திரும்புற வரைக்கும் இன்று நிலைக்கு வெளியே நிக்குதுராப்பா. அதை கையெடுத்து அன்னம் போட்டு வரீங்களா? அதை ஏத்துக்கிட்டதுக்கு உறுதி வாங்கியிருக்கீங்களா? அப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வச்சு அப்படி வேணுங்கிற படையல் 5 வகை இதை வச்சு வேணுங்கிற பொருள்களை வச்சு ஆதி நீதி மாறாம கையெடுக்கிறப்ப அது அன்று இரவு நிரசம்பு தண்ணி வச்சு அப்படி கூப்பிட்டா அன்று இரவே வந்து பேசும்டாப்பா. அந்த உத்தரவு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். புரியல? வருஷத்துல ஒரு தடவை அன்னம் போட்டு அளவு வருவீங்களா? அதை பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து விடாம செய்யணும். ஒண்ணு அப்படி உன் கட்டுமனையை சுத்தி பார்த்தேன்டாப்பா. அப்படி கட்டுமனையை சுத்தி பார்த்ததுல உன் குலதெய்வ வாச கோளாறு நீதி ஒண்ணு இருக்கு. ஒண்ணு சரியா? அங்கும் பங்காளியில் உள்ள குலதெய்வ வாச நீதினு ஒண்ணு. அப்படி 7 கரை 21 வந்து இருந்தாலும் அங்க அங்கும் பங்காளிக்குள்ள சில மனஸ்தாபங்களால ஆன கலகங்கள் இருக்கு. அப்படி ரத்த பந்தம் இவங்க என் பிள்ளைங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, கரகாரங்கன்னு இருப்பாங்க தெரியுமா? அங்க 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 அப்படி மூதாதையார் செஞ்சு வந்த வழிபாடு முறைகள்ல அப்படி தூக்கி சுமந்த புள்ள, அப்படி தூக்கி சுமந்தவன், மணி அடிச்சவன், தட்டு பிடிச்சவன், கூட சுமந்தவன், அப்படி ஆதி நீதி மாறாம வந்த வம்சாவளியில வந்தவன் என் பிள்ளைங்க. நீங்க புரியுதா? அந்த நீதி இன்று அப்படி அண்ணன் தொட்டு பேசுற நீதி என் வாசலுக்கு உண்டானா? என் வாசலுக்கு உண்டு. உன் கட்டுமனையில என் பிள்ளைகளுக்கு உண்டானா? உண்டுடாப்பா. ஆனா அதுக்கான அறிகுறியோ ஆடுற தெய்வம் ஆடுறதுக்கோ பேசுற தெய்வம் பேசுனதுக்கோ இந்த கால அவகாசத்தை தடைப்பட்டு நிற்கிற கேள்வி ஒன்று நிற்கிறது. ஆமா இல்ல? புரிஞ்சு கேட்கணும், இல்லைன்னா தெளிவா கேட்கணும். அதுலயும் ஒரு கலகம் இருக்கும் பாட்டு. அதுலயும் அப்படி மூத்த கரையும் இல்ல இளைய கரையும் இல்லடாப்பா. அப்படி இடப்பட்ட கரையில இருந்து ஒரு கலகம் இருக்குடாப்பா. அங்கும் பங்காளிக்குள்ள இடப்பட்ட கரையில இருந்து ஒரு கலகம் இருக்கு. அங்க தூக்கி சுமக்கிற நீதியோ தொண்டு செய்யற நீதியோ என் பிள்ளைகிட்ட இருந்து இன்னமும் தட்டி பறிக்கணுங்கிற ஒரு கலகம், சின்ன கலகம் மனசளவுல இருந்து அங்க உன் பந்தியில மாமா மச்சன்னு அதுல இருக்காங்களாப்பா. அப்படி அப்படி தலைமை பொறுப்பு ஏத்து முன்ன நின்று அப்படி தலைமை பொறுப்பு ஏத்து நல்லது கட்டுறது பார்த்து வரவனும் இதுல துணையா இருக்காங்கப்பா. அதனால அப்படி 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 ஒரு இழப்பு ஏற்பட்டது கூட அங்கதான்டா காரணமே. உடைச்சாப்பா. இன்று ஒரு இழப்பு ஏற்பட்டது கூட அங்கதான்டா காரணமே. அப்படி மூத்த கரை இளைய கரை இல்லாம நடுக்கரையில இருந்து வந்துச்சுன்னு சொன்ன பாரு, அங்கதான் உரிமை எனக்கு வேணும், உன் தொண்டு நான் செய்யணும், உன்னை ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற சேதி நடந்து போச்சுடாப்பா. அதனால என் பிள்ளைகளை எந்த எல்லையிலையும் எந்த காலத்திலையும் கட்டி மறிக்க முடியாது, நான் விட மாட்டேன். அது வேற, அது நான் வாழையா கொடுத்த நீதி, அது என்னைக்கு மாறாது. அப்படி இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த இழப்பு ஏற்பட நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியாடான்னு ஒரு கேள்வி வைப்ப. ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா என் வாசல்ல கேட்டடா, நீ இன்று நீ கண்ணீர் விட்டு தான் உட்காந்துக்க. அன்று வயிறு எரிஞ்சு கேட்டேன் என் வாசல்ல, நான் உனக்கு தொண்டு செஞ்சாரு எதுவும் விட்டுட்டேனா, இல்ல என் வழிமுறையை நான் சரியா செய்யாம விட்டுட்டேனா, என் முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் உனக்கு போட்டத அன்னத்தை விட்டுட்டேனா,
கை கட்டி வாய் பொத்தி குரங்கை கட்டி சங்கு சேவண்டி அடிச்சு உன்னை கொண்டு நோக்கினதுல நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா? ஏன்டா எனக்கு இந்த இறப்புங்கிற கேள்வி என் பிள்ளைகளுக்குள்ள உன் கட்டுமலை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குடாப்பா. இன்ன வரைக்கும் இழப்புக்கான என்ன காரணம் தெரியாம நடந்திருக்கு. காரணத்தை இன்னைக்கு நான் உடைக்க வேண்டிய. ஆனா கலகம் செய்யக்கூடாது. கலகம் செய்யக்கூடாது. கேட்டதை போய் கலகமா மாற்றக்கூடாது. ஆனா அப்படி இழப்புக்கு இழப்பு வேணுங்கிற ஒருத்த கேள்வி இருக்கு, கோரிக்கை இருக்கு. அது அவீர் பவீர்னு சூழ்ச்சி செஞ்சு இழப்பு நடந்திருந்தா அதுக்கு விட உண்டானா? சத்தியமா விட உண்டா? அதை எப்பா அப்படின்னா வருஷம் திரும்புறதுக்குள்ள அதை நடத்தி காட்டுவாண்டா. வருஷம் திரும்புறதுக்குள்ள நடத்தி காட்டு. அது மட்டும் இல்லாம அப்படி பொண்ணு பொருளும் பொருளாதாரம் அப்படி இழந்து அப்படி உனக்கு சேர வேண்டியது பம்பு வழக்குல நிக்குதுடாப்பா. புரியுதா? ஆமா இல்ல அப்படி வர வேண்டிய பொண்ணா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வெள்ளாமையா இருக்கட்டும், விளைச்சலா இருக்கட்டும், இன்னைக்கு நிக்குதுங்கிற வர வேண்டிய ஆதி இது நிக்குதுங்கிற இருக்கா இல்லையா? இப்ப பாட்டு அதுக்கு நான் என்ன செய்யணும்? எத்தனை பேர் கட்டி மறிச்சாலும் சரி, அப்படி ஓ அங்கும் பங்காளியா இருக்கட்டும், ஓ மாமன் மச்சனா இருக்கட்டும், உன் எல்லையில இருக்கவனா இருக்கட்டும், அப்படி உன் எல்லையில குழந்தை வாசல்ல அப்படி தலைமை பொறுப்புல இருந்து அப்படி முன்ன நின்று அப்படி நானும் நல்லது கிட்ட சொல்லி தர என் பிள்ளைகளுக்கு தானே அந்த உரிமை. என் பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை. இன்று வருஷம் திரும்புற வரைக்கும் காத்துரு. வருஷம் திரும்புற வரைக்கும் காத்துரு. மீண்டும் அந்த உரிமை எங்கேயும் போகாதரா. என் பிள்ளைய சொல்ற சொல்லுக்கு தடை இல்லாம, தங்கு தடை இல்லாம ஆண்டுதோறும் வருஷம் தோறும் அப்படி நீ வழிமுறை செஞ்சு வர வேண்டிய உன் கடமைகளை சரிவர செஞ்சு வைக்க நான் உறுதி கொடுக்குறேன். வேற அப்படி மருத்துவ செலவு அவ்வப்போது குடும்பத்தில் ஏற்பட்டு வருகிறாப்பா. அப்படி விளக்கேற்ற வந்த என் பேத்திகளுக்கும் இருக்கு, அப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கும் வருகிறாப்பா. அதை இன்னிலிருந்து படிப்படியா நிறுத்தி கொடுத்துறேன். சரியா? உழைப்பு பொருளாதாரம் பார்க்குறப்ப கொஞ்சம் எல்லைக்குள்ள, நீ இருக்கிற எல்லைக்குள்ள அப்படி கொஞ்சம் கண் திருஷ்டியா தான் இருக்கு. சரியா? அதான் நான் கொடுக்குற கனி உத்தரவு வாங்கி தான் உன்னை என் பிள்ளைகளை வர சொன்னேன். கனி கொடுக்குறேன். அப்படி தைரியமா போய் உள்ள பூஜாரில் வை. சரியா? பாட்டேன், நான் வர்றேன். அப்படி உன் வீட்டுக்கார ரூபம் அப்படி இருந்தாலும் அப்படி நான் வர்றேன். உன் அங்கமா உன் வீட்டுக்குள்ள வர்றேன். நல்லது கெட்டது பார்த்து வரேன். அப்படி பேசின தெய்வத்தை திருப்பி பேச வரேன். ஆடின தெய்வத்தை திருப்பி ஆட வைப்பேன். அப்படி உன் எல்லையில தூக்குன ரெட்டப்புடி அருவாவா இருக்கட்டும், அப்படி தூக்குன கரகமா இருக்கட்டும், அப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரிவர என் பிள்ளையில வச்சே வழிமுறையா வந்த நீதி மாறாம நடத்தி எங்களுக்கு அப்புறம் செலவு செய்யறது அது வருஷம் திருமணம் தானே நான் மறைச்சி வச்சிருக்கேன். நான் இப்போ கொடுக்க முடியுமா? வரோம் இல்லடா, என்கிட்ட விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டு என் வாசல் உன் வீட்டுக்காரன் வாசலுக்கு இப்போதானே நீ என்ன போல 1000 வாசலுக்கு போயிருக்க. உடுக்கடிக்க கேட்குற இடத்துக்கும் போயிருக்க, சோலை போட்டு கேட்குற இடத்துக்கும் போயிருக்க, குதிரை ஏறி நிற்கிற சொல்ற இடத்துக்கும் போயிருக்க. உன் பொண்ணு பொருளை தான் கொடுத்துட்டு வந்திய ஒழிய உனக்கு கொடுத்த வர இன்னைக்கு இன்ன வரைக்கும் செல்லலடாப்பா. ஆனா இன்னைக்கு தான் உன் வீட்டுக்கார வாசலுக்கு வந்திருக்கேன். புரியுதா? அது நான் வரம் கொடுத்து நீதி கொடுத்து அப்படி கலகப்பட்டு இருந்தாலும் நான் வரம் கொடுக்குறேன்னாலும் வர வச்சேன். அந்த நீதி கால நேரம் ஏற்றெடுத்து பார்க்குறப்ப என் பேராண்டி சொல்ற மாதிரி காலங்கள் ஓடிட்டு இருக்கேன், இது நடக்குமா நடக்காதான்னு அப்படி கேட்டாலும் எள்ளுக்கா முள்ளு முடியாம நான் வாரிசை கொடுப்பேன். இதே வாசல்ல என் பிள்ளைகிட்ட இருந்து நான் வேணுங்கிறத வாங்குவேன். வருஷம் திரும்ப. சரியா? வேற என்ன? அந்த பிரச்சனை அப்படி பழக்க வழக்கத்துல வேலை செய்ய நிர்வாகத்துல கூட வேலைக்கு போவாங்க. அங்க இருந்து உருவாங்க பேச்சுவார்த்தைக்கு கூட குறைச்சி போறதுனால அங்க நிக்க நானானு அப்படி அங்க இருந்து கழகம் ஏற்பட்டு இன்னைக்கு முட்டி போய் வந்து நிக்குது. அப்படி பொழப்பே நிக்குமா நிக்காதங்கிற மாதிரி எல்லாம் கழகம் வந்துச்சு. அதை நான் கட்டி மறைச்சு கொடுத்தேன். சரியா? அப்படி கொஞ்சம் வேடிக்கை மட்டும் எல்லாத்துலயும் பார்க்கணும். வாய் துடுக்கா முன்ன போய் எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது. ஊதுவரம் விட்டு வராது. இன்னொரு கேள்வி இன்னும் கேள்வி இருக்கு. கேளுங்க.
கட்டி எல்லாத்தையும் நான் மீட்டு வாங்கி கொடுத்துறேங்கிற உறுதி கொடுத்தல. நான் சொன்ன சொல்லு எக்காலத்திலையும் மாற மாட்டேன். இன்று என் வாசலுக்கு தேடி வந்திருக்கேன், நான் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்ன சொல்லு நீதி மாறாம இழந்த பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வெள்ளாமையா இருக்கட்டும், விளைச்சலா இருக்கட்டும், பட்டியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இனி எந்த இடையூறு வராதுங்கிறதையும் சொல்லிட்டேன். உன் ஆதி நீதி குலதெய்வ வாசல்ல உனக்கே உரித்தானதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி உன் குடும்ப நீதி மாறாம இருக்குன்னு சொல்லிட்டேன். வாரிசுக்கும் காலம் வரும். அப்ப நான் எத்தனை மருத்துவம் வைத்த சுத்தம் பண்ணி பார்த்து கட்டி இருக்கு, கவடம் இருக்கு, எது சொன்னாலும் சரி நானே மருத்துவனா இருந்து வாரிசா கொடுப்பேன். பேர் சொல்ல புள்ள கொண்டு வருவேன்டான்ட்டேன். உத்தரவு கொடுத்துட்டேன், உறுதி கொடுத்துட்டேன். வேற இவர் கட்டுமலைக்கு போகணும். என் அங்கம்மா நான் வர்றேன், ஓ வீட்டுக்காரனா வர்றேன். சரியா? அப்படி நான் விளக்கேற்று சாமி கும்பிடலாமா அப்படின்னா கும்பிடு வீட்டில். சரியா? நல்லது கட்டுன்னு சொல்லுவேன். எந்த இடையூறு வராது, எந்த தடையும் வராது. அப்படி குழப்பலா இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், இடையூறு கிடையாது. அப்படி கண்டிஷ்டியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதை நான் கட்டி மறைச்சு கொடுத்துருவேன். சரியா? வேற என்ன வேணும்? அடப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அடப்பு அதெல்லாம் இருந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வருஷம் திரும்புற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சோரங்கள் நிகழ இருக்கு. அதுதான் என் கனி கொடுத்தேன். அதுக்கும் காரணம் சொல்றேன். அப்படி தான் பெற்றெடுத்த வாரிசுகளை இன்னும் அழகு பார்க்க வேண்டிய கால நேரங்கள்னு சில ஆசைகள் இருந்துச்சுனாப்போ அது 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 நிறைவேறாம நம்ம பார்க்காம கண்மூறமேங்கிற வருத்த வேதனையும் என் பேராண்டிக்கு இருந்துச்சுனாப்பா. அதனால சில இடையூறுகள் வர இருக்குதுடாப்பா. அதையும் நான் கட்டி மறைக்கத்தான் நான் அங்கம்மா வரேன்னு சொன்னேன். சரியா? அதனால எந்த இது இல்லை. போக்குலை வரதுலையும் போக்குலை வரதுலையும் கொஞ்சம் சூதானமா போயே ஆகணும். வேற கட்டாயம் இருந்துச்சு. அர்த்தம் ஏற்பாடுகளை தான் நான் நிறுத்தி வைக்கிறேன். சரியா? இதே வாசல்ல அள்ளி கொடுப்பேன், இதே வாசல்ல வேணுங்கிற வார்த்தை கொடுப்பேன், இதே வாசல்ல. சரியா? பத்தி என்ன வேணும்? பத்தி மறுமுறை வர்றப்ப கூட்டிட்டு வந்துருக்கேன். கட்டுமலையில இருந்து எல்லா திசை வீடு எத்தனாவது பிள்ளையா இருக்கான் எல்லாத்தையும் கொடுத்து மாலை எடுத்து வரணும். சரியா?